குடும்ப கூடுகை. இந்த நாளிலே நாம் அநேக காரியங்களை சிந்திக்கப் போகிறோம். ஆரம்பமாக சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேதத்திலே உன்னத பாட்டு என்ற புத்தகத்திலிருந்து அதிகமாக நாம் பிரசங்கங்கள் கேட்பதில்லை. அது எழுதினது யார்? யாருக்காவது தெரியுமா? சாலமோன். அவர் எத்தனை வருஷம் அரசாட்சி செய்தார்? அவ்வப்போது கேள்வி. 40 ஆண்டுகள். வெரி குட். உங்களோடு கூட நான் அந்த காலத்திலே பகிர்ந்திருக்கிறேன். சிருஷ்டிப்பின் காலம், அதைத் தொடர்ந்து முற்பிதாக்களின் காலம். அந்த முற்பிதாக்களிலே ஒரு 4 பேர் யாராவது சொல்ல முடியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபுவை சேர்த்துக்கலாம் அல்லது ஜோசப்பை சேர்த்துக்கலாம். இரண்டாவது முற்பிதாக்களின் காலம், அதை தொடர்ந்து வரக்கூடிய காலம்தான் என்னது? யாருக்கு ஞாபகம் இருக்கா? முற்பிதாக்கள் முடிந்த உடனே நியாய தீர்ப்புள்ள என்னது? நோவாவா? ஆக்சுவலாக ஜெனிசிஸினுடைய எண்டில் தான் யோபுவின் புத்தகம் வந்திருக்க வேண்டும், காலக்கிரமப்படி. ஸோ நியாய தீர்ப்பு முற்பிதாக்கள் காலம் முடிந்த பிறகு யாத்திரையின் காலம். யாத்திரையின் காலம் உங்களுக்கு தெரியும். யாத்திரையின் காலத்தில் யார் முன்னோடியான தலைவர்? மோசே. ஸோ அடுத்தது அவர்கள் யாத்திரை முடிந்து, யாத்திரை எத்தனை வருஷம் ஆச்சு? 40 என்று சொல்கிறார்கள். கரெக்டாக சொல்லணும்னா 38.8 வருஷங்கள். ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப நாள் தங்கிட்டாங்களே. எந்த இடம்? ஒரு இடத்துல அந்த 40 வருஷத்தில் இடத்தால் 38 வருஷம் ஒரே இடத்துல இருந்தாங்க. இதை யாரும் சொல்றதில்லை. இல்லைம்மா, கில்கால்லாம் இல்லை. ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆயிட்டாங்க. அக்கினி ஸ்தம்பம் நின்றது, மேக ஸ்தம்பம் நின்றது. அது எந்த இடம்? காதேஸ் பர்னியா. காதேஸ் பர்னியாவில் ஏன் நின்றார்கள்? காரணம் என்ன? புறப்பட்ட அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். புதிய சந்ததி எழும்பியது. ஆமாம், அதற்கு ஒரு வசனம் இருக்குது. அது என்ன சொல்லுது? ஏன் அவர்கள் மாண்டார்கள்? ஏன் அவர்களால் பிரவேசிக்க கூடாமற் போயிற்று? முக்கியமான வசனம் இருக்கு பைபிளில். அவர்கள் சொல்லுங்க என்னமா? அவர்கள் கொஞ்சம் யோசிங்க. அவிசுவாசத்தினால் பிரவேசிக்க கூடாமற் போயிற்று. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவிசுவாசத்தினால். ஆல்ரைட். அதற்கு அப்புறமா யோசுவா பங்கிடுகிறார். கான்கோஸ்ட் அண்ட் தென் டிவைடிங் தி லேண்ட்ஸ் டு தி ட்ரைப்ஸ். அதற்கு அப்புறம் என்ன நடக்குது? யோசுவா காலத்திற்கு பிறகு என்னது? புரியல. என்ன காலம் வருது? ராஜ்யபார காலம் வருகிறது. அந்த ராஜ்யபாரத்திலே முதல் அரசன் யார்? பவுலா. அவன் எதை தேடி போனான்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கழுதையை தேடி போனான். நல்ல கவனமாக கேளுங்க. முதல் ராஜா சவுல் எத்தனை வருஷம் ஆண்டார்? யாரு 40 சொன்ன? இரண்டாவது யார் ராஜா? தாவீது எத்தனை வருஷம்? அது எல்லாரும் சொல்லு. அடுத்தது யார் ராஜா? அவருக்கு தான் வர்றோம் இப்போ.
அவர் எத்தனை ஆண்டுகள்? இவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. 40 ஆண்டு. அவர் எழுதின புத்தகம்தான் உன்னத பாட்டு. அவருடைய அனுபவத்தை எழுதுகிறார். விசேஷமாக இந்த உன்னத பாட்டில் ரொம்ப உறவை குறித்து எழுதுகிறார். குடும்ப உறவு. யார் அந்த பொண்ணு பேர் என்ன? சூலமித்தியாள். சூலமித்தியாள். அவள் எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கிறாள்? நான் இருங்க எனக்கு ஒருத்தர் நின்று சொல்லுங்க. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஸோ இந்த புத்தகத்திலிருந்து உறவை குறித்து பேச விரும்புகிறேன். முதலாவது 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் நேசர் என்னுடையவர். மை beloved is mine and I am his. நான் அவருடையவர். There is a ownership relationship. அவர்களுக்குள்ளே சொந்தம், பிரிக்க முடியாத, முறிக்கக்கூடாத, அவர்களை பிரிக்கவே முடியாது. இதுதான் உண்மையாகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு. வேதம் சொல்கிறது அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். யூ கான் டிவைட். மார்க் 10:8 வாசிக்கிறோம். மார்க் 10:9 வாசிக்கிறோம். தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கிறவன். இந்த நாட்களில் ரொம்ப ஈஸியா வாயிலே சொல்லி விடுகிறார்கள், உன் வீட்டுக்கு போ. People dealing the relationship, அவர்களுக்குள்ளே இருக்கும் உறவை முறித்து போட பார்க்கிறார்கள். உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறது, கணவன் மனைவி, இது முறிக்க முடியாத, பிரிக்க முடியாத ஒரு பெரிய சிமெண்டட் ரிலேஷன்ஷிப். ஆமாம், இந்த உறவை பிரிக்கவே கூடாது. அது பிள்ளைகளானாலும் சரி, என்ன செய்தாலும் பிரிக்க முடியாத உறவு. என் நேசர் என்னுடையவர். That's an owning relationship. நான் அவருடையவர். ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாசிக்கிறோம்? எபேசியர் 5:28 புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களிலே அன்பு கூற வேண்டும். அந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது அன்பு. பிரிக்கவே கூடாது. எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. சென்னையிலிருந்து ஒரு தம்பி பேசுகிறான். எனக்கு அதிகமாக தெரியாது, ஒரு தடவை பார்த்துருக்கேன். அவன் சொன்னான், தாத்தா எங்கள் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, முறிஞ்சு போச்சு 2 வருஷம். 2 பேரும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, லட்சத்திற்கு மேலாக வாங்குகிறார்கள் 2 பேரும். அவன் சொன்னான், அந்த மழலை வார்த்தையில் எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து வைங்க. உடனே உங்கள் அம்மாட்ட ஃபோனை குடுறாப்பான்னு அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா நீ இருக்கிற இடம் அந்த மடிப்பாக்கம் பக்கத்தில் இந்த பெட்ரோல் பங்க்கில் என் கார் காலையில் வந்து நிற்கும். என்னுடைய மேனேஜர் வருவார், அதில் ஏறி நேராக ராஜபாளையம் வந்துடு, லிவிங் ஹோப்புக்கு வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். உடனே கீழ்ப்படிந்தாள் அந்த மகள். அவளும் எனக்கு அதிகமாக தெரியாது, கொஞ்சம் தெரியும். உடனே அவர்கள் 2 பேரும் ஏறத்தால் 7-8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி என்னுடைய காரில் வந்து இறங்குறாங்க. உடனே அவரை கூப்பிட்டேன், கணவரை. நாங்கள் புதுசாக ஒரு தோட்டம் வச்சுருக்கோம், ஜெயா கார்டன், என் மனைவி பேரில். அந்த கார்டனில் உட்கார வச்சு சாயந்தரம் 4 மணி நேரம் பேசினேன்.
பேசி முடித்த உடனே அவன் நான் சேர முடியாது. எப்போ ஒன்றே ஒன்று செய், இங்கே அழகான ஒரு ரூம் வச்சுருக்கேன், ரொம்ப பியூட்டிஃபுல் ரூம், ஏசிலாம் இருக்குது, சுற்றிலையும் நல்ல தென்னை மரங்கள், எலுமிச்சை பழம் தோப்பு, அருமையான சூழ்நிலை. இன்றைக்கி நைட் மாத்திரம் தங்கு, நாளைக்கு வந்து பேசிக்கிறேன். ஸோ பிரிந்து போனவர்கள், நிறைய சம்பாதனை, ஒரே ஒரு பையன், சின்ன பையன், அவனை விட்டுட்டேன். அப்படியே சாப்பாடு மாத்திரம் நல்ல சாப்பாடு அனுப்பிக்கிட்டே இருந்தேன் அந்த தோப்புக்கு. அடுத்த நாள் போய் சேர்க்குறேன். 2 பேரும் ஒன்றா வந்தாங்க. அவர்களே சொன்னார்கள், நாங்கள் சேர்ந்துட்டோம். நீங்கள் சொன்ன 5 பாயிண்ட் வி அக்செப்ட், தேங்க் காட். இப்போ ஒன்றா இருக்காங்க. நாங்கள் எல்லாம் அங்கே மகாபலிபுரத்துக்கு போனோம், ஸ்கிரிப்சர் யூனியன் கேம்ப் சைட்டுக்கு. அப்போ நல்ல கேக் பண்ணி கொண்டு வந்தோம். அந்த ஒரு பொண்ணு, கர்த்தருடைய பிள்ளையே, பிரிக்கிறது சுலபம், சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். பிரிக்காதீர்கள். பிள்ளைகளையோ அல்லது பெற்றோர் இருவரையோ எந்த காரணத்திலும். இது முறிக்க முடியாத உறவு, அன்பிரேக்கபிள் கவனன்ட். இட்ஸ் a covenant made by God, God himself. இரண்டாவது சொல்லுகிறேன், எங்கே வாசிக்கிறோம்? இப்படி வாசிக்கிறோம். 1 யோவான் 4:18 அன்பை குறித்து. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயம் இல்லை. நான் கேட்குறேன் பெற்றோர்களை பார்த்து, உங்கள் வீட்டில் பயம் இருக்கா? பயம். ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு பயப்படுற ஒய்ஃபு, அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு பயப்படுற சில்ட்ரன். இஃப் தெர் இஸ் ஃபோபியா, எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோபியா, தட் மீன்ஸ் தெர் இஸ் நோ லவ். யூ ஆர் லேக்கிங் லவ். உங்கள் வாழ்க்கையில் அன்பு குறைவுபட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு தான் ஒன்று சேர்க்கும். இரண்டாவது பாயிண்ட் எங்கே வாசிக்கிறோம்? நிறைய இருக்கு, நான் விட்டுட்டு போகிறேன். அடுத்த இதில் வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? He is my friend. அவர் என் சிநேகிதர். அப்படித்தான் வாசிக்கிறோம். Friend. It is not only your owning relationship, but it's more than a friendship. அவர் சொல்கிறான், ஒரு இந்த இடத்துல வாசிக்கிறோம், this is my beloved, this is my friend. 5:16, 5:16 வாசிக்கிறோம். Who is a friend? Number 1, friend understands everything. ஆமா, நண்பன் புரிந்து கொள்கிறான், அறிந்து கொள்கிறான். ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். You have to be a friend to your wife, to your husband, to your children. இந்த காலத்து சில்ட்ரன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. There is a big gulf that you have created. பெரிய ஒரு பிளவை உண்டு பண்ணி விட்டீர்கள். ஆமா. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமானது என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட் எதையும் மறைக்க மாட்டான். There will be transparency. They will not hide anything to a friend. Everything is open and naked. எல்லாம் வெளியரங்கமாயும் ஓப்பனாகவும் இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம பின்னால் பார்ப்போம். இன்னைக்கு ரிட்ரீட்டில் நீங்கள் எதையாவது மறைச்சி வச்சுருக்கீங்களா? உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு. மறைக்கிற இடத்திலே என்ன இருக்காது? நட்பு இல்லை. There must be transparency, there must be understanding, and a friend. வேதம் என்ன சொல்லுது? சிநேகிதன்
எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எங்கே வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 17:17 வாசிக்கிறோம். A friend loves at all times, whatever the time may be, whatever the crisis you go through, whatever the turmoil that you face, and there will be love in between friends, because there is understanding, there is transparency, there is kindness, there is care. ஆமாம், அக்கறை இருக்கிறதுனால, ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு இருக்கிறதுனால அன்பு சகல பாவத்தையும் மூடுன்ற மாதிரி ஃப்ரெண்டு என்றைக்குமே தன்னுடைய ஃப்ரெண்டுடைய தவறுகளை பார்த்து கொண்டே இருக்க மாட்டான். ஆமாம், இங்கே சில குடும்பங்களில் ஒருத்தர் தவிர ஒருத்தர் சுட்டி காண்பிக்கிறது தான் குடும்பமே நடக்குது. அப்படி அல்ல. He is my friend, she is my friend. ஆமாம், நான் பேசுகிறனே, 43 ஆண்டுகள் என் மனைவியோடு நான் வாழ்ந்தேன். எங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப். இங்கே இருக்கிற சிலருக்கு தெரியும், என்னுடைய குடும்பத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். வெட்ட வெளிச்சம், ஒன்றையும் மறைத்ததில்லை. காசு விஷயமோ எந்த விஷயமானாலும் சரி, I never have hidden anything. She also did. எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு அடிதடி வந்ததே கிடையாது. நான் தைரியமாக சொல்ல முடியும். என்னோடு பழகினவங்க இங்கே உட்கார்ந்துருக்காங்க. நான் என் மனைவி அடித்ததும் இல்லை, என் மனைவி என்ன அடித்ததும் இல்லை. ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப், அண்டர்ஸ்டாண்டிங், தெர் இஸ் ப்ரூடன்ஸ், விவேகம். விவேகி குளிர்ந்த, சொல்லுங்க முடிங்க, விவேகி குளிர்ந்த என்னது? கதை சொல்லக்கூடாது. விவேகி குளிர்ந்த ஒரே வார்த்தை, வெரி குட். ஒரு புடவை வாங்கியாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல கொடுமா. இது முக்கியமான பாயிண்ட். விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். ஆமாம், விவேகி ஆபத்தை கண்டு அடுத்தது யார் மறைந்து கொள்கிறான் சொன்னது? யார் சொன்னது? இங்கே புதுசாக யாரை சொன்னாங்க? மறைந்து கொள்கிறான். நீங்கள் தானே? 2வது புடவை கட்டுவீங்களா? கொடுமா. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதையோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். ஏமா அவங்களுக்கு கொடுமா. ஓ, பின்னால் யார் சொன்னது? யார்? அவங்களுக்கு கொடுமா பின்னால். தேங்க்யூ. பேதையோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். சிம்பிள் will go straight and get punished. Ana viveki, a prudent man, sees the pit and get escaped. அருமையானவர்களே, டிரான்ஸ்பரன்சி, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். 1வது அதிகாரம் 4ஆம் வசனம். He is my king. My king. என் கணவர் எனக்கு ராஜா, என் மனைவி எனக்கு ராணி. I am under the other person's authority. அவருடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிறேன். அவர்களுக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர்களுக்கு பணிந்து கொள்ளுவேன், அவர்களை கனப்படுத்துவேன். நம்ம சமுதாயத்தில் ஆணை விட பெண்ணுக்கு ஒரு படி குறைச்சி தான் கனம் கொடுக்குறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் கனம் செய்யுங்கள், உங்கள் கடமையை செய்யுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரை ஒருவர் மதிக்கணும், ஒருவரை ஒருவர் கனப்படுத்தணும், ஒருவரை ஒருவர் கீழாக தீதாக சுருக்கமாக பார்க்கக்கூடாது. There must be a submissive spirit.
You must be able to, what? Listen. எத்தனை பேர் கேட்குறீங்க உங்கள் மனைவிக்கிட்ட ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன்? Do you consult with her? Do you think she got a valuable advice? ஆமாம், இது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் கணவன் மனைவி ஈவன் பிள்ளைகள். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை விட என்ன பண்ணுறான்? என்னென்னமோ படிச்சிருக்கான், ஏஐங்கிறான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி பின்னால் பேசுகிறேன். என்னென்னமோ படிச்சிருக்கான். They may come up with better suggestion, better advice. There must be a listening ears. கேட்கணும், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமா, ஒரு குடும்பம் என்பது ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படைந்து, ஒருவரை ஒருவர் ஏந்தி நடப்பதுதான் உண்மை குடும்பம். 3 காரியம் மாத்திரம் இன்றைக்கு காலையில் சொல்லியிருக்கிறேன். முதல் காரியம், I am his, my beloved is mine. I am his. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். ஓனிங் ரிலேஷன்ஷிப், முறிக்க முடியாத ரிலேஷன்ஷிப். சின்ன சின்ன விஷயம், அற்பமான விஷயம் கூட பிரிச்சிருது. அப்படி இருக்கக்கூடாது. அந்த குடும்பம், நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள், இந்த குடும்பத்தை யாரும் தொடக்கூடாது. இரண்டாவது சொன்னேன், he or she is your friend. There must be total transparency, openness, வெளிப்படையாக, ஒன்றையும் மறைக்காமல். கடைசியாக சொன்னேன், you have to honor one another. ஒருவரை ஒருவர் கனம் செய்யணும், ஒருவரை ஒருவர் கீழே அல்ல மேலே பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வார்த்தையும் வேல்யபிள், முக்கியம், விலையேற பெற்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை பார்க்க 2 பேர் வந்தாங்க அமெரிக்காவில். அந்த அம்மா தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, நான் இவரை விட்டு பிரிய போகிறேன். அவர் சொன்னார், நான் இந்த அம்மாவை விட்டு பிரிய போகிறேன். வக்கீல்கள் பரிமாறிக்கொண்டார்கள். பிரியறதுக்கு அவர்களுக்கு இன்னும் 1 மாதம்தான். நான் அவர்களை சந்தித்தேன், எதிர்பாராமல் ஒரு வீட்டிலே. அப்போ 2 பேரையும் கூப்பிட்டேன். அவருடைய பெயர் மைக் நார்க்கம், அந்த அம்மாவுடைய பெயர் கேரல். முழங்கால் போட வச்சு பண்ண வச்சுட்டு சொன்னேன், நீங்கள் இணைக்கப்பட்டது உங்களுக்காக அல்ல, நீங்கள் சேர்க்கப்பட்டது கணவன் மனைவியாக நீங்கள் ஒருவரை ஒரு ஏற்றுக்கொண்டது உங்களுக்காக அல்ல. It is not for your convenience, not for your comfort, not for your what? Desire. நீங்கள் இணைக்கப்பட்டது ஆண்டவருக்காக. தெய்வம் திட்டம் வைத்திருக்கிறார், பெரிய திட்டம். அருமையானவர்களே, 2 பேரும் அழுதாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், we have been selfish. Now we know we should be God-centered. நாங்கள் தன்மயமாக இருந்து விட்டோம். அழுது ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினார்கள். அவர்கள் இப்போ இது நடந்து ஏறக்குறைய 15 ஆண்டுகள் ஆச்சு, பிரியவே இல்லை. என்னை பார்க்க இங்கே கூட 2-3 தடவை வந்திருக்கிறாங்க, பிரியவே இல்லை. காட், தேவன் இணைத்தது, தேவன் திட்டம் கொண்டது. இது தேவனுடைய காரியம். இட் இஸ் காட்ஸ் பிஸ்னஸ். You have no chance or choice to decide. ஒன்றாக இருங்கள், கர்த்தர்
உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு குடும்ப கூடுகையிலே கேட்கப் போகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த குடும்ப கூடுகை பண்டிகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைத்து ஆயத்தங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை தொடர்ந்து நடைபெற இருக்கிற அனைத்து காரியங்களிலும், பிரயாணங்களிலும், நிகழ்வுகளிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கேற்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருந்து அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் சந்தானங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையை ஆண்டவரே ஒரு குடும்பமாய் இருந்து உம்முடைய நாமத்தை வருகிற நாட்களே மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற அடியார் ஆண்டவரே குணகுமார் ஐயா அவர்களுக்காகவும் அவர்களோடு பிரயாணப்பட்டு வந்திருக்கிற அனைத்து மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவரே அவருடைய பணிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வல்ல கரத்திற்குள் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த கூடுகை தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாயும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் மகிழ நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம ஏற்பணிப்போம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.